உங்களுக்கு ஒரு கேள்வி, கேமரா இல்லாம பெரிய பட்ஜெட் இல்லாம நீங்களே ஒரு நடிகரா மாற முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், நம்பிதான் ஆகணும். ஒரு ரியல் நடிகர் நடிச்ச ஃபுட்டேஜ்ல என்னோட முகத்தை மாத்தி நான் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி மாத்த முடியும் ஏஐ வச்சு. இனிமே கண்டென்ட் கிரியேஷன் இந்த டிரெக்ஷன்ல தான் போக போகுது. ஏஐ ஃபேஸ் ஸ்வைப் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எந்த வீடியோவா இருந்தாலும் அதுல எங்களோட முகத்தை மாத்தி கேரக்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது இப்ப சாத்தியம் ஏஐ மூலமா. இத சாதாரண ஒரு ஃபில்டரா நினைச்சிடாதீங்க, இத ஏஐயோட ஒரு புரட்சினே சொல்லலாம். இப்ப நம்மளோட சாதாரண பிசி லேப்டாப்லயே இதை செய்யலாம். இந்த ஒரிஜினல் கிளிப்பை பாருங்க. இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான பாட்டு. இதை நான் எடுகேஷன் பர்பஸ்க்காக தான் இதை எடுத்திருக்கேன். இப்ப ஏஐ ஃபேஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நான் என்னோட முகத்தை மாத்திருக்கிற வீடியோ பாருங்க. எஸ், இது நானே தான். இதுதான் ஏஐ ஃபேஸ் டெக்னாலஜி. இந்த இடத்துல ஏஐ என்ன செய்யுதுன்னா உங்க முகத்தோட அமைப்பு, எக்ஸ்பிரஷன், லைட்டிங், ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் அதுவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. அப்புறமா ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் உங்க முகத்தை மேப் பண்ணிடும். இது ஜஸ்ட் ஒரு காப்பி பேஸ்ட் இல்ல. அந்த மொமெண்ட்ல உங்க முகம் எப்படி இருக்கணும்னு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதோட வேலையை செய்யுது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் யூடியூப்ல ஏஐ கண்டென்ட் கிரியேஷன் ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டு போகுது. ஷார்ட் ஃபிலிம், ஃபீச்சர் ஃபிலிம்ஸை கூட இப்போ உருவாக்குற முயற்சியில இறங்கிருக்கு. இந்த ஏஐ ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோட யூஸ் பண்ணும். ஃபேக் விஷயங்கள் ஸ்ப்ரெட் பண்றது, இன்னொருத்தரோட கேரக்டரை மிஸ்யூஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஆபத்தானது. இதை கூட இதுல செய்யலாம். என்னோட நோக்கம் நான் ஏஐ பத்தி தெரிஞ்சுக்கிட்ட சின்ன சின்ன விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது. ஏஐ கண்டென்ட் கிரியேஷன்ல உங்களுக்கு ஆர்வம் இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க.